குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து கண்டிஷனல் லாஜிக் அண்ட் லூப்ஸ் இதை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஸ்கிரிப்ட் மாடல்ஸ் இது எப்படி வந்து ஒரு ரீயூசபிள் ஸ்கிரிப்ட்ஸு ஃபங்க்ஷன் இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸை வச்சு குயிஸ் பார்த்துட்டு இன்னைக்கு பார்க்க போகலாம் கிளாஸு. இது பாருங்க, வாட் இஸ் கண்டிஷனல் லாஜிக் இன் பவர் ஷெல்? கண்டிஷனல் லாஜிக் அப்படிங்கிறது பவர் ஷெல் என்ன அப்படிங்கிறது கேள்வி. லூப் தட் ரிப்பீட் டாஸ்க்ஸ், logic to make decisions based on condition, a type of variable, error handling mechanism. ஆன்சர் வந்து லாஜிக் டு மேக் டெசிஷன். ஒரு கண்டிஷனை பொறுத்து ஒரு டெசிஷன் நீங்க எடுக்கிறீங்கல்ல, அதுக்குள்ள லாஜிக் தான் கண்டிஷனல் லாஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து, விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் பெஸ்ட் when comparing ஒன் வேல்யூ against மெனி ஆப்ஷன்? ஒரு வேல்யூவை நீங்க கம்பேர் பண்ணணும் நிறைய ஆப்ஷன் கூட அப்படின்னா என்ன ஸ்டேட்மெண்ட் பெஸ்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஃப் எல்ஸா, ஸ்விட்சா, ஒயிலா, ஃபார் ஈச்சா? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்விட்ச், அதான் ஆன்சரு. அடுத்து, விச் லூப் இஸ் பெஸ்ட் when the number of iteration is known in advance? உங்களுக்கு அட்வான்ஸாவே எவ்வளோ ரிப்பீட் ஆக போகுது அப்படிங்கிற லூப்ல தெரியுது அப்படின்னா அது எந்த லூப் பெஸ்ட்? ஃபாரா, ஒயிலா, ஃபார் ஈச்சா, டூ ஒயிலான்னு பாத்தீங்கன்னா ஃபார் லூப் தான் பெஸ்ட். அடுத்து, விச் லூப் ஆட்டோமேட்டிக்கலி ரிப்பீட்ஸ் த்ரூ ஈச் எலிமெண்ட் இன் ஏ கலெக்ஷன்? ஒரு கலெக்ஷன்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் ஆட்டோமேட்டிக்காவே ரிப்பீட் ஆகுறது எந்த லூப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் ஈச். ஃபார் கிடையாது, ஒயில் கிடையாது, ஸ்விட்ச் கிடையாது, ஃபார் ஈச் தான். அடுத்து, இன் பவர் ஷெல் வாட் டஸ் பிரேக் டூ? பவர் ஷெல்ல பிரேக் அப்படின்னு ஒரு கமாண்ட் நீங்க ரன் பண்றீங்கன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரண்ட் ரிப்பிட்டேஷனை ஸ்கிப் பண்ணுமா, இல்ல லூப்பை விட்டே வெளில வந்துருமா, இல்ல அந்த லூப்பை வந்து இன்ஃபினிட்டா கண்டினியூ பண்ணுமா, இல்ல லூப்பை ரீஸ்டார்ட் பண்ணுமா? ஆன்சர் பாத்தீங்கன்னா எக்ஸிட் த லூப் இம்மிடியேட்லி. அதுவே கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா இது ஆன்சர் ஸ்கிப்ஸ் கரண்ட் இட்டரேஷன். இது வந்து பிரேக்னு கமாண்ட் ரன் பண்ணீங்கன்னா அந்த லூப் போட்டு வெளில ஓடி வந்துடும். அடுத்து, which is used to skip only the current iteration and move to the next? அவங்க பார்த்தது தான், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கண்டினியூ தான் ஆன்சர். which loop checks condition before executing code block? கோடை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னால எந்த லூப் வந்து கண்டிஷனை செக் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒயிலா, டூ ஒயிலா, ஃபாரா, ஃபார் ஈச்சான்னு பாத்தீங்கன்னா ஒயில் லூப் தான். அடுத்து, விச் இஸ் மோர் எஃபிஷியன்ட் அண்ட் ஹேண்ட்லிங் 10+ கண்டிஷன்? ஒரு 10+ கண்டிஷனை ஹேண்டில் பண்றப்ப எது ரொம்ப எஃபிஷியண்டா இருக்கும்னு பாத்தீங்கன்னா நெஸ்டட் இஃப் எல்ஸா இல்ல ஸ்விட்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்விட்ச் தான் ஆன்சரு. அடுத்து, விச் லூப் இஸ் கலெக்ஷன் ட்ரிவன்? ஃபாரா, ஃபார் ஈச்சா, ஒயிலான்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஃபார் ஈச். ஒரு கலெக்ஷன் ட்ரிவனுக்கு எந்த இது வந்து பெஸ்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த லூப்பு? ஃபார் ஈச் தான். இஃப் எல்ஸ் இஸ் மோஸ்ட் யூஸ்ஃபுல் ஃபார் மல்டிபிள் சாய்ஸ் வித் மெனி ஆப்ஷனா இல்ல சிம்பிள் டெசிஷன் மேக்கிங் ட்ரூ ஃபால்ஸ்? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா சிம்பிளா ஒரு டெசிஷன் மேக்கிங் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்குல்ல, அதுக்கு தான் இஃப் எல்ஸ் வந்து பெஸ்ட் சூட்டா இருக்கும். இது வந்து இன்னும் ஒரு 10 ஸ்கிரிப்ட், இது வந்து கோடிங்கோட இருக்கும். நான் ஷேர் பண்றேன், நீங்க செஞ்சு பார்த்து புரிஞ்சுக்குங்க. இந்த ஸ்கிரிப்ட் வந்து என்ன பண்ணும், ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு நீங்க இதை வந்து காப்பி பண்ணி பவர் ஷெல் விண்டோ ஓபன் பண்ணி பவர் ஷெல் சரி நீங்க பேஸ்ட் பண்ணி நீங்க ரன் பண்ணி பார்க்க வேண்டியதான். ஆன்சர் பாருங்க, ஃபெயில்னு வந்துச்சு பாருங்க, 45 மார்க்குங்கிறது ஃபெயில். இது மாதிரி இதை செஞ்சு பாருங்க பவர் ஷெல் ஓபன் பண்ணி உடனே. இது வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது உங்களோட கிளாரிட்டி அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த ஒரு 10 எக்ஸ்ட்ரா குயிஸ்ல வருது. ஸ்கிரிப்டோட ஒரு என்ன ஸ்கிரிப்ட் என்ன ஆன்சர் வரும் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து இம்ப்ரவைஸ் பண்றதுக்காக இது ஒரு ஆர்டடா ஒரு 10 ஸ்கிரிப்ட் குயிஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எதுவும் டவுட்ஸ்னா சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம வந்து இன்னைய கிளாஸ் போயிடலாம். இதுதான் வந்து கண்டிஷனல் லாஜிக் இன் பவர் ஷெல். லாஸ்ட் கிளாஸ் எடுத்தோம்ல, அதுல உள்ள குயிஸ் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். இது குயிஸ்னு சொல்லலாம், இல்லை சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்னு சொல்லலாம்.
இது ஒரு ஜஸ்ட் ஒரு கிளாரிட்டிக்காக நீங்க வந்து எந்த அளவுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த குயிஸ். இது ஒரு சாதாரணமா எடுத்துக்க வேண்டாம். இது கொஞ்சம் நல்லா வேல்யூ பண்ணி கொஞ்சம் செஞ்சு பாருங்க. ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு டுடே டாபிக். ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்கிரிப்ட் மாடல்ஸ். ஒரு ரீயூசபிள் ஸ்கிரிப்ட்ஸ், ஃபங்க்ஷன் இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ண போறோம் அப்படிங்கிறதான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? அதுக்கு முன்னால நம்ம எடுக்கிறதோட நோட்ஸ்லாம் உங்களுக்கு கூகுள் டிரைவ்ல இந்த ஃபோல்டர் கீழே வரிசையா டெய்லி நான் கிளாஸ் முடிஞ்சோடனே அன்னைக்கோ இல்லை அடுத்த நாளும் நான் அப்டேட் பண்ணிடுவேன். இது வரல அப்படின்னா எனக்கு பிங் பண்ணுங்க, டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்க. இது வந்து குயிஸோட டாக்குமெண்ட் இருக்கும், நோட்ஸ் இருக்குல்ல கிளாஸ் நோட்ஸ், அதை பத்தின டாக்குமெண்ட் இருக்கும். அப்புறம் இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இதுல போயிட்டு நீங்க வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த செஷன்ஸ்லாம் என்ன வேணுமோ அதை நீங்க வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு டுடே டாபிக். பார்க்கலாமா? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்கிரிப்ட்ஸ், செயல்பாடுகள் அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க. என்ன அப்படின்னா ரீயூசபிள் கோட் பிளாக்ஸ். ஒரு கோடை வந்து திரும்ப திரும்ப நீங்க எழுதுறதுக்கு பதிலா ரீயூசபிள் பண்றது மாதிரி பண்ணீங்கன்னா அதுதான் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடுலர் ஸ்கிரிப்ட்ஸா இதை நீங்க வந்து கால் பண்ணிக்கலாம். என்ன கீவேர்டை வச்சு எப்படி கால் பண்ணுவீங்கன்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷன் நேம் அப்படி வச்சு கால் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நேம். இதுல பாருங்க ஃபங்க்ஷன் நேம் இன்வோக் எஸ்கியூஎல் கமாண்ட். ஒரு எஸ்கியூஎல் கமாண்டை கால் பண்ணு அப்படின்னு சொல்றோம். என்ன கொரிய பாஸ் பண்றோம்? செலக்ட் நேம் ஃப்ரம் சிஸ் டாட் டேட்டாபேசஸ் இப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்டை கால் பண்ணு அப்படிங்கிறோம். எப்பெல்லாம் இந்த லைனை கால் பண்ணணுமோ இது இது நீங்க ஒவ்வொரு தடவையும் எழுதிட்டு இருக்க தேவையில்ல. இந்த ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி விட்டு இதை நீங்க கால் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், கெட் டிபி நேம்ஸ்னு ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருக்குல்ல கோட் பிளாக், இது வந்து ரீயூசபிள் ஆகிட்டே இருக்கும். இது கால் ஆகும். இதோட அவுட்புட் தான் நீங்க ரன் பண்றது. வெறும் இந்த ஃபங்க்ஷனை தான் கால் பண்ணுவீங்க. இப்போ என்ன ஆகும்னா இதோட அவுட்புட் வரும். நார்மலா நம்ம மேனேஜ்மெண்ட் ஷெட்யூல்ல போயிட்டு செலக்ட் நேம் ஃப்ரம் சிஸ்டா டேட்டா பேசஸ் ரன் பண்ணா என்ன அவுட்புட் வருதோ சேம் அவுட்புட் யூ கெட் பை காலிங் தி ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி அது ஒரு ரீயூசபிள் கோட் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். தட் பெர்ஃபார்ம்ஸ், ஃபங்க்ஷன்னா பேர் என்ன, ஏதோ ஒரு வேலை செய்ய போகுது. டு பெர்ஃபார்ம் ஏ ஸ்பெசிஃபிக் டாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை நீங்க அதை வந்து டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் கால் எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ். இதுதான் அட்வான்டேஜ். இங்கதான் ரீயூசபிலிட்டியே இருக்குது. இப்போ எப்படி இது சின்டாக்ஸ் இருக்கும்? ஃபங்க்ஷன், என்ன ஃபங்க்ஷன் பேர் கொடுத்துட்டு ஓப்பன் கர்லி பிராக்கெட்ஸ் க்ளோஸ் கர்லி பிராக்கெட்ஸ், மிடில் நீங்க என்ன லாஜிக் எழுதுறீங்களோ அதை நீங்க எழுதிக்க வேண்டியதான், என்ன ஸ்டேட்மெண்ட் வேணாலும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபங்க்ஷன் சே ஹலோ ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட், ஒரு ரைட் அவுட்புட் ஹலோ எஸ்கியூஎல் டிபிஏ அப்படின்னு ஒரு ரைட் அவுட்புட்டை எழுதுறேன். இப்போ எங்கெல்லாம் இது வேணுமோ இதை நான் அந்த ரைட் அவுட்புட்டுங்கிற ஃபங்க்ஷனை நான் எழுதணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஃபங்க்ஷன் நீங்க கால் பண்ணா போதும். டைரக்டா சே ஹலோன்னு கால் பண்ணீங்கன்னாவே இதுதான் பிரிண்ட் ஆகும். இங்க பாருங்க, ஃபங்க்ஷன் சே ஹலோ ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் ரைட் அவுட்புட் ஹலோ எஸ்கியூஎல் டிபிஏ கால் த ஃபங்க்ஷன். பாருங்க அவுட்புட் என்ன வருது? ஃபங்க்ஷனை கால் பண்ணா ஹலோ எஸ்கியூஎல் டிபிஏ அப்படின்னு வருதா? ஃபங்க்ஷன் சே ஹலோ open curly brackets close curly brackets ரைட் அவுட்புட் என்ன எழுதலாம்? ஹலோ எஸ்கியூஎல் டிபிஏ ஹலோ பவர் ஷெல் ஸ்கிரிப்ட். இப்ப இது எழுதிட்டேன். இப்ப ஜஸ்ட் சே ஹலோ, சே ஹலோ உடனே கால் பண்ணோம்னா அது ரன் ஆகும். இப்போ செஞ்சு பார்க்கலாமா? ஃபங்க்ஷன் இதுதான். இது ரைட் கிளிக் பண்ணி ரன் செலக்ஷன், செலக்ட் பண்ண கோரி அந்த ஸ்கிரிப்ட் லைன் மட்டும் தான் எக்ஸிக்ட் ஆகும். பாருங்க, ரைட் கிளிக் பண்ணி ரன் செலக்ஷன்.
ஷார்ட்கட் கீ வந்து F5. என்ன என்ன சொல்லுது பாருங்க. ஃபங்க்ஷன் கீவேர்டு வந்து தப்பா எழுதியிருக்கேன். FUNCH. ஓகே. இப்போ போயிடுச்சு. ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபங்க்ஷன் நேம் வச்சு நான் கால் பண்றேன். ரைட் கிளிக், ரன் செலெக்ஷன். அவுட்புட் வந்துச்சு பாருங்க. ஹலோ பவர் ஷெல் ஸ்கிரிப்டர் அவுட்புட் வந்துருச்சா? நல்லா பாருங்க. ஹலோ பவர் ஷெல் ஸ்கிரிப்டர் அப்படின்னு அவுட்புட் வந்துச்சு பாருங்க. இங்க நீங்க என்ன பேர் மாத்தினீங்கனாலும் வரும். ஹலோ பவர் ஷெல் ஹரி. ஏன் இது வந்து இன்னமும் பவர் ஷெல் ஸ்கிரிப்டர் தான் வருது அப்படின்னு யாருக்காவது புரியுதா? நம்ம இதை சேஞ்ச் பண்ண பிறகு அந்த ஃபங்க்ஷனை திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்பதான் இந்த சே ஹலோ ஃபங்க்ஷனுக்கு இது போய் டேக் ஆகும். இப்போ வருது பாருங்க. ஹலோ பவர் ஷெல் ஹரி அப்படின்னு சொல்லி வருது பாருங்க. இப்ப அடுத்து ஃபங்க்ஷன் வித் பேராமீட்டர்ஸ். இங்க இப்ப நம்ம பார்த்தது ஒரு பேசிக். பேராமீட்டர் வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்க போயிட்டு ஃபங்க்ஷன்ல எடிட் பண்ற மாதிரி இருக்குல்ல, அப்படி இல்லாம நீங்க கால் பண்றப்பே கொடுத்துக்கலாம். இங்கேயும் இது மாதிரி பண்ணலாம். இது உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக இது ஃபங்க்ஷன் வித்தவுட் பேராமீட்டர், இது ஃபங்க்ஷன் வித் பேராமீட்டர். இது எப்படி இப்போ டிஃபைன் பண்ணுவோம்? ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் நேம் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் பேராம்னு கொடுத்துட்டு ஸ்ட்ரிங் டாலர் நேம்னு நான் வாங்கிடுறேன். இப்போ ரைட் அவுட்புட் வெல்கம் டாலர் நேம். இப்போ எழுதுப்ப நீங்க இந்த ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு ஹைஃபன் நேம் என்ன பேராமீட்டர் கொடுக்குறீங்களோ அதை இங்க நீங்க பாஸ் பண்ணணும். இது வந்து நீங்க பாஸ் பண்ணணும், இன்புட் பண்ணணும் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றப்ப. ஃபங்க்ஷன் கேன் அக்செப்ட் இன்புட் யூசிங் பேராமீட்டர்ஸ். பேராமீட்டர் யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் வந்து இன்புட் அக்செப்ட் பண்ணிக்கும். இது எப்படின்னு பார்த்தீங்கல்ல. இப்போ நம்ம வந்து இதை செஞ்சு பார்க்கலாமா? நார்மலா என்ன பண்ணுவோம்? ஓப்பன் கர்லி பிராக்கெட்ஸ் க்ளோஸ் கர்லி பிராக்கெட்ஸ் உள்ள ஏதாவது கமெண்ட் எழுதுவோம். அதே மாதிரி தான் இதுல ஒரு பேராமீட்டர் டிக்ளேர் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். அது என்ன பேராமீட்டர்? ஸ்ட்ரிங்கா, இது இண்டிஜர் அவனையும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன பர்பஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் N நான் ப்ரெஸ் பண்ணேன், நீ விண்டோ ஓப்பன் ஆகிறதுக்கு. ஃபங்க்ஷன் greet யூசர் ஓப்பன் கர்லி பிராக்கெட்ஸ் க்ளோஸ் கர்லி பிராக்கெட்ஸ் என்டர் அடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன்? ஒரு பேராமீட்டரை டிக்ளேர் பண்ண போறேன். பேராம் அது எப்படி டிக்ளேர் பண்றோம் பாருங்க. ஒரு நார்மல் பிராக்கெட் ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் போட்டு டபுள் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள என்ன டேட்டா டைப், அதுக்கப்புறம் வேரியபிள் நேம். ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் என்ன ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள என்னவா டிக்ளேர் பண்ண போறோமோ அந்த டேட்டா டைப்பை கொடுத்துட்றேன். டாலர் பவர் ஷெல்ல உங்களுக்கு தெரியுமே, வேரியபிள் நேம் வந்து டாலர்னு வரும். டாலர் ப்ரிஃபிக்ஸ் ஏதோ ஒரு நேமுக்கு முன்னால டாலர் நேம்னு நீங்க கொடுக்கணும். அடுத்து ரைட் அவுட்புட். இன்டெலிஜென்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது பாருங்க. நான் ஜஸ்ட் ஓதான் ப்ரெஸ் பண்ண வந்துருச்சு பாருங்க. டபுள் கோட் வெல்கம் டாலர் நேம். இந்த டபுள் கோட்ஸ் கமா எப்படி நீங்கள் அவுட்புட் வரணுமோ அது மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். அந்த கமா பக்கத்துல டாலர் நேம் கொடுத்து க்ளோஸ் பண்றோம்ல, அவுட்புட் பாருங்க. வெல்கம் கமா டாலர் நேம் கொடுத்தோன்னு எப்படி வருது? வெல்கம் கமா வெண்பான்னு வருது. இங்க என்ன சிம்பிள் என்ன ஃபார்மேட் வேணுமோ அதை நீங்க கொடுத்துக்கலாம். கால் பண்றப்ப டாலர் நேம்னு கால் பண்ணிக்க போறீங்க. அது மட்டும் நான் வச்சுக்கோங்க. மிச்சம் என்னெல்லாம் கொடுக்குறீங்களோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். வெல்கம் டாலர்னு கொடுத்தீங்கன்னா வெல்கம் டாலர் வெண்பா அப்படின்னு வரும். வெல்கம் என்ன பேர் வருதோ அது அங்க வந்துடும் அப்படியே. டாலர் நேம் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை எப்படி கால் பண்ண போறேன்? கிரீட் யூசர்
ஹைஃபன் நேம் கால் பண்ணலாம். இப்போ ஃபங்க்ஷனை கிரியேட் பண்றேன். ரைட் கிளிக் பண்ணி ரன் செலெக்ஷன் ஃபங்க்ஷன் ஓடிடுச்சு. இந்த ஓடிடுச்சு பார்க்கணும். இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன். எப்படி? பேராமீட்டர் பாஸ் பண்ணி வெல்கம் ஹரி அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சா? பாருங்க. இப்போ இனிமே ஒரு தடவை நீங்க டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா இனிமே இதை மட்டும் நீங்க கால் பண்ணி பேராமீட்டர் வேற வேற பேராமீட்டர் கொடுத்துக்கலாம். போனதுல பாத்தீங்களா நான் ஒவ்வொரு தடவையும் போய் ஃபங்க்ஷன்ல மாத்தனால பேராமீட்டர் கொடுக்காதனால இப்போ இங்க வெல்கம் ராமு அப்படின்னா பாருங்க என்ன அவுட்புட் வருதுன்னு. வெல்கம் ராமனுங்க மாறிச்சு பாருங்க. ஆனா போன ஃபங்க்ஷன் வித்தவுட் பேராமீட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் போய் இங்க எழுதுவோம். இந்த கோடு பிளாக் உள்ள போயிட்டு மாத்துவோம். இங்க போய் மாத்திட்டு இருந்தேன் ஞாபகம் இருக்கா? இங்க நான் சொல்றேன், இங்க போயிட்டு நான் மாத்திக்கிட்டு இருந்தேன். இங்க நீங்க பேராமீட்டர்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். இது வந்து வித் பேராமீட்டர், முன்னால பார்த்தது வித்தவுட் பேராமீட்டர். இப்போ மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் எப்படி டிஃபால்ட் வேல்யூ கொடுக்கறது பாத்துங்க. இப்ப பார்த்தது வித் பேராமீட்டர், வித்தவுட் பேராமீட்டர் பார்த்தாச்சு. இப்போ பார்க்க போறது மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ பாருங்க, ஃபங்க்ஷன் நேம் ஓப்பன் கர்லி பிராக்கெட்ஸ் க்ளோஸ் கர்லி பிராக்கெட்ஸ் இங்க இருக்கு. இதுக்குள்ள கோட் பிளாக் வருது. பேராமீட்டரை ஓபன் பண்ணி 2 வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். முன்ன ஒரு பேராமீட்டர் தான் வாங்கணும், இப்போ 2. அது என்னன்னா இன்டிஜர் டேட்டா டைப் உள்ளது. 0 அசைன் பண்ணிடுறேன். $sum ஈக்குவல் டு $a + b. இப்போ 0 + 0 அதுதான் இங்க அவுட்புட்டா வரும். ஓகேவா? இப்போ ஆட் நம்பர்ஸ் ஹைஃபன் ஏ இதை கால் பண்ணி அங்க நேம்னு கால் பண்ணோம்ல போன தடவை, ஒரு பேராமீட்டர் தானே. இப்போ ஹைஃபன் நேம்னு கால் பண்ணோம். இங்க ஹைஃபன் ஏ என்ன வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கீங்களோ அந்த பேரை தான் இங்க கால் பண்ணணும். இங்க வந்து XYZ கொடுத்தீங்கன்னா இங்கே XYZ கால் பண்ணணும். என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அது பிளஸ் இது என்ன வேரியபிள் நீங்க டிக்ளேர் பண்ணிக்கலோ அந்த நேம், இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா அதுதான் அவுட்புட்டா வரும். இங்க பாருங்க எக்ஸாம்பிள்ல 13 வந்துருச்சு அவுட்புட்டு. இப்போ இது பார்ப்போமா எப்படின்ட்டு. இப்போ வந்து மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் பார்த்தோம். மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் தான் இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? ஃபங்க்ஷன் ஆட் மெம்பர்ஸ் ஃபங்க்ஷன் சரி இங்கே டைப் ஆகுது. ஃபங்க்ஷன் ஆட் நம்பர்ஸ் ஓப்பன் கர்லி பிராக்கெட்ஸ் க்ளோஸ் கர்லி பிராக்கெட்ஸ் என்று அடிச்சு இப்போ ஒரு பேராமீட்டர் டிக்ளேர் பண்ண போறேன். அதுக்கு ஒரு ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் சாதாரண உள்ள 2 டேட்டா டைப் நான் இது பண்ண போறேன். ஸ்கொயர் பிராக்கெட் இன்டிஜர், இன்னொன்னும் அதே மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட் இன்டிஜர். பாருங்க என்ன டேட்டா டைப்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இன்டிஜர் டேட்டா டைப், இன்னொன்னும் இன்டிஜர் டேட்டா டைப் தான். ஏ வேரியபிள் டிக்ளேர் பண்றப்ப $ஏன்னு பண்ணுவோம். இங்க நான் வேல்யூவே அசைன் பண்ணிடுறேன். அடுத்தது $b $b இங்கேயும் வேல்யூ அசைன் பண்ணிடுறேன். பாருங்க இங்க கமா கொடுத்துட்டு போறேன். இங்க செமிகோலன் பழக்க தோசைல செமிகோலன் வருது. இப்போ இது ரெண்டையும் நான் ஆட் பண்றேன். அந்த லாஜிக் இங்க எழுதுறேன் பாருங்க. பேராமீட்டர் டிக்ளேர் பண்ணியாச்சு. இங்க நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இங்க நான் வந்து சம் பண்ணலாம், மைனஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். டாலர் சரி $sum ஈக்குவல் டு $a + $b. $a - $b. இப்போ ரைட் அவுட்புட் நீங்க எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். டிஃபரன்ஸ் அவுட்புட் இஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். இங்கே கால் பண்ண போறோம். யாரை கால் பண்ண போறோம்? சம்ல தான் நம்ம அசைன் பண்ணி வச்சிருக்கோம் 2 வேரியபிளையும் சப்ராக்ட் பண்ணி. $sum. ஓகேவா? இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு அவ்வளோதான். நீங்க அடுத்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண வேண்டியதான். ஃபங்க்ஷனை கால் பண்றப்ப மல்டிபிள் பேராமீட்டர்ஸ்ங்கிறதுனால இது ப்ரோ பண்ணும். இப்போ ஃபங்க்ஷன் எழுதிட்டேன்.
ஆட் நம்பர்ஸ் டாலர் ரெண்டு பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணணும். அங்க வந்து நேம்னு கொடுக்குறப்ப டாலர் நேம்னு கொடுத்தோம். அங்க டாலர் ஏ என்ன வேல்யூ ஒரு 50ன்னு வச்சுக்கோமா. டாலர் பி என்ன வேல்யூ கொடுக்கலாம், 20ன்னு கொடுக்கலாம். சரி, 25. ஓகேவா? இப்ப பாருங்க, ஆட் நம்பர்ஸ் வராது, சப்ட்ராக்ட் நம்பர்ஸ். இந்த ஃபங்க்ஷன் பேரை இப்ப பார்த்தணும். மீனிங்ஃபுல்லாகவே இருக்கட்டும், நான் இங்க பிளஸ் கொடுத்துட்றேன். இல்லைன்னா ஃபங்க்ஷன் பேரை நீங்க மாத்திக்கணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. சம் அவுட்புட். ஓகே, இப்போ ஃபங்க்ஷனை நான் வந்து ரன் பண்றேன். ஃபங்க்ஷன் பிளாக்கை ரைட் கிளிக் பண்ணி ரன் செலக்ஷன் F8. ஏதோ அடிக்குது, என்னன்னு தெரியல. ஃபங்க்ஷன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே, FUNCTION. ஓகே, இப்போ இதை நான் வந்து இது பண்ணிடுறேன். இப்போ ஃபங்க்ஷன் எழுதியாச்சா? இந்த ஃபங்க்ஷன் எழுதின பிறகு இங்க பாருங்க ரன் ஆயிடுச்சு. மிஷன் ரன் ஆன பிறகு இதுல இந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்றப்ப பேராமீட்டர்ஸ் நான் கால் பண்ண போறேன். டாலர் ஏ 50, டாலர் பி 25. இப்போ என்ன அவுட்புட் வரும்? ரெண்டையும் சம் பண்ணி வரணும். கரெக்டா? ரைட் கிளிக் பண்ணி ரன் செலக்ஷன். என்ன தப்புன்னு தெரியுதா? ஃபங்க்ஷன் நேம் வந்து அதே மாதிரி மேட்ச் ஆகிற மாதிரி கொடுக்கல. ஆட் நம்பர் இருக்கு, இங்க எஸ் சேர்த்துருக்கேன். எஸ் எடுத்து விடுறேன். இப்போ பாருங்க, ரன் செலக்ஷன். இப்போ பாருங்க அவுட்புட் என்ன வருது? டாலர் ஏ பிளஸ் பி. டாலர் ஏ 50, டாலர் பி சம் அவுட்புட் வந்து 15 தான் வருது. 75 வரணும். எங்க தப்பு நடந்துச்சு? டாலர் ஏ சரி, மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் இது பண்றப்ப இந்த மாதிரி கால் பண்ணும். இதை நம்ம தப்பா பண்றோமா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த கலர் மாறாம இருக்கு பாருங்க, இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். இதை பாருங்களேன், கலர் வந்து என்ன கலர்ல இருக்கணும். இப்ப பாருங்க 75 ஆன்சர் வரும். இப்ப 75 வருதா? வந்துருச்சு பாருங்க அவுட்புட். இப்போ வந்து 50ங்கிறது இங்க பாஸ் ஆயிரும், 25ங்கிறது இங்க பாஸ் ஆயிரும். ரெண்டையும் ஆட் பண்ணி இந்த சம்ல வந்து அசைன் பண்ணிடுறோம். சம் வந்து நம்ம கால் பண்றோம். பிரிண்ட் பண்றப்ப அசைன் பண்ணி விட்டு எழுதுறோம் ரைட் அவுட்புட்ல போட்டு. ஓகேவா? இது நீங்க எப்படி வேணாலும் பாராமீட்டர் ரன் பண்றப்ப வேற நம்பர் கொடுத்து ரன் பண்ணிக்கலாம். இங்க வந்து நான் 550, இங்க வந்து 450. நம்ம எவ்வளவு வரும்? 1000 வருமா? ரன் செலக்ஷன் 1000 வந்துச்சு பாருங்க ஆன்சர். தெரியுதா? இதுல ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, நார்மலா நம்ம டாலர் இங்க பாருங்க. சரி, நீங்க உள்ள அந்த ரைட் அவுட்புட் எழுதுறப்ப டாலர்னு கால் பண்ணீங்க வேரியபிள்ல. இங்க ஃபங்க்ஷன் கொடுக்குறப்ப ஹைஃபன் தான் வருது. அது நாம வச்சுக்கோங்க. சேம் தான், ஹைஃபன் அதே வேரியபிள் நேம், நீங்க பாஸ் பண்ற பேராமீட்டர். இங்க உள்ளே கொடுக்கறதுனால இது பேராமீட்டருக்கு நம்ம இங்க கால் பண்ண மாட்டோம். ஹைஃபன் கொடுத்து வேரியபிள கால் பண்ண மாட்டோம். அதே பேராமீட்டர் இருக்குது அப்படின்னா ஹைஃபன் கொடுத்து என்ன வேரியபிள் ஸ்டோர் பண்றோமோ அந்த வேரியபிள் ஸ்பேஸ் விட்டு டபுள் கோட்ஸுக்குள்ள நீங்க வந்து அந்த வேரியபிளை நீங்க பாஸ் பண்ணணும், அதோட வேல்யூ. ஆன்சர் பாருங்க, 750. ஓகே, என்ன எரர்னு தெரியுதா? அப்ப வந்து இந்த சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ் சிங்கிள் கோட்ஸை மாத்தினேன். இப்போ 1200 வந்துச்சு பாருங்க அவுட்புட். இப்போ கரெக்டாக வருது பாருங்க.
சும்மா இந்த எரர் ட்ரிகர் பண்ணுறதுக்காக இந்த டபுள் கோட்ஸை சிங்கிள் கோட்ஸ்னு மாற்றினேன். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது டபுள் கோட்ஸ்னு தான் வரும். இப்போ அடுத்து ஃபங்க்ஷன் சேவிங் ஏ ஃபங்க்ஷன் இன் ஸ்கிரிப்ட் ஃபைல். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம்ல, அதை ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைலாக சேவ் பண்ணிவிட்டு அப்புறம் கால் பண்ணுறது. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்ததை டாட் பிஎஸ்1னா பவர் ஷெல் ஸ்கிரிப்ட் ஃபைல் நேம். அது ஃபங்க்ஷன் நேம், பேராமீட்டர், ஸ்ட்ரிங், டேட்டா டைப்பு, $msg, ரைட் அவுட்புட் $msg கால் பண்ணீங்கன்னா என்ன மெசேஜ் அது கொடுக்க வரப்போகுது. இதை நீங்கள் யூஸ் பண்ணணும் இம்போர்ட் பண்ணி அப்படின்னா எந்த எங்கே சேவ் பண்ணீங்களோ அந்த பாத்தில் போயிட்டு $/myfunction.ps1 அப்படின்னு கால் பண்ணீங்கன்னாவே அங்கே என்ன கொடுத்துறீங்களோ அது ஒடியாரும் $msgல. இப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்ப நான் பேராமீட்டர் என்ன நான் அசைன் பண்ணுறேன்னா ரன்னிங் ஃபைல் அப்படின்னு கொடுத்தோம்னா அதை எழுதிட்டு வந்துடும். இந்த ஃபங்க்ஷனுக்கு தானே நான் கால் பண்ணுறேன் ஷோ மெசேஜ். அப்போ என்ன ஆகும், இந்த ரன்னிங் ஃபைலுங்கிறது பிரிண்ட் ஆயிரும். இது இந்த கெட் சைல்டு ஐட்டங்கிறது எந்த பாத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக, அந்த பாத்தில் இந்த ஃபைல் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக. அது ட்ரூன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டான பாத்தில் இருக்கீங்க. அதுவே ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணதுன்னா நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஃபோல்டரில் இருக்கீங்க, நீங்கள் மாறிக்கணும் அந்த பாத்துக்கு. கெட் கண்டென்ட்னா இதில் என்ன இருக்குதோ அது அப்படியே வெளில வரும், உள்ள என்ன எழுதிருக்கீங்களோ அது வெளில வரும். ஒரு கரண்ட் செஷனில் நீங்கள் லோட் பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணணும், டாட் டாட் ஸ்பேஸ் அந்த பவர் ஷெல் ஸ்கிரிப்டோட பேர் .ps1. இப்போ இதில் பாருங்க, கெட் கமாண்ட் ஷோ மெசேஜ் கமாண்ட் டைப் ஃபங்க்ஷன் ஷோ மெசேஜ் என்ன -msgன்னு கொடுத்து இந்த ஃபங்க்ஷன் ஒன்று தான் கால் பண்ணுறேன். ரன்னிங் ஃபைல்னு இப்போ இன்புட் கொடுக்குறேன். அங்கே என்ன இருந்துச்சுன்னா நம்ம எழுதுனது ரைட் அவுட்புட் தானே கொடுத்துருந்தோம், அதனால அது எழுதிடுது. ரன்னிங் ஃபைல்னு என்ன பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறீங்களோ அது எழுதிடுது. அங்கே எழுதிடுது பாருங்க. ஒரு சில நேரம் என்ன ஆகும், உங்களோட ஸ்கிரிப்டை ரன் பண்ணாமல் போயிடும். அப்போ வந்து இந்த எக்ஸிகியூஷன் பாலிசி வந்து என்ன இருக்குன்னு பார்க்கணும். கெட் எக்ஸிகியூஷன் பாலிசி லிஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வரும். ஒருவேளை உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது ரன் பண்ண விடாம அப்படின்னா நீங்கள் அதை ஃபோர்ஸ் பண்ணி கூட ரன் பண்ணலாம். அந்த இதுதான் இங்கே சொல்லியிருப்பேன், பைபாஸ் பண்ணி. சில நேரம் உங்களோட விண்டோஸ் ஓஎஸ் சிஸ்டம் வந்து பிளாக் பண்ணும், அப்போ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அன்பிளாக் ஃபைல் -path அந்த பாத்தை கொடுத்துற உடனே தான் பவர் ஷெல் ஸ்கிரிப்ட். இந்த ஒரு சில நேரம் இந்த UTF-8 என்கோடிங் பிரச்சனை வரும். அப்போ வந்து நீங்கள் வந்து இது மாதிரி நீங்கள் வந்து சேவ் பண்ணீங்க UTF-8 ஃபார்மேட்டில். இதை இப்போ நம்ம செஞ்சிடலாமா? இந்த ஃபைலை என்ன பண்ண போகிறேன், ஒரு பவர் ஷெல் விண்டோ ஓப்பன் பண்ணி Ctrl+M பேஸ்ட் பண்ணி, சரி பழசு எதுக்கா பேர் மை ஃபங்க்ஷன் என்ன பேரில் நான் சேவ் பண்ண போகிறேன், myfunction.ps1 பவர் ஷெல் தான். டெம்பில் போட்டுக்கலாமா, மை ஃபங்க்ஷன். இது myfunction.ps1 அப்படின்னு நான் சேவ் பண்ண போகிறேன் டெம்பில். ஓகே, இப்போ சரி போட்டு காப்பி ஆயிடுச்சு. ஓகே, இது இப்போ நான் கால் பண்ணணும் அப்படின்னா இந்த ஷோ மெசேஜ் ரன்னிங் ஃபைல் அப்படின்னு கால் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த பாத்துக்கு போயிட்டு அங்கேயிருந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி இழுத்துட்டு வரலாம். இப்போ இதை பாருங்க, மீட்டிங் 10 நிமிஷத்தில் முடிய போகுது, நம்ம ரீஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம எங்கே கொண்டு சேவ் பண்ணோம் அவருக்கா, டெம்பில்
சீகோலன் டெம்பிள் ஓகேவா, சீகோலன் டெம்பிள் மை ஃபங்க்ஷன். ஓகே, மாறிட்டேன். இங்க பாருங்க, மாறிட்டேன் பாருங்க. இப்ப டாட் ஸ்பேஸ் டாட் மை ஃபங்க்ஷன் டாட் PS1 அப்படின்னு கால் பண்ணி இம்போர்ட் பண்ண போறேன். டாட் ஸ்பேஸ் டாட். ஓகே, அடுத்து நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷன் நேம் வச்சு கால் பண்றப்ப பாராமீட்டர் பாஸ் பண்ணோம்ல. ஃபங்க்ஷன் நேம் வந்து ஷோ மெசேஜ். நீங்க பாராமீட்டர் வந்து டாட் எம்ஜின்னு ஒன்று ரைட் பண்றோம், அது நீங்க கொடுத்துக்க வேண்டியதாங்க. நீங்களாம் இப்போ பாருங்க, ரன்னிங் ஃப்ரம் ஃபைல் அப்படின்னு கொடுக்க போறேன். இதை ரன் பண்றேன். இந்த வருது பாருங்க. இப்போ போயிடுச்சு பாருங்க. டாட் டாட் ஸ்பேஸ் டாட் ஸ்லாஷ் கொடுக்கணும். இப்போ இதை கால் பண்ற ஃபங்க்ஷனை, இந்த கோடு வந்து இந்த ஸ்கிரிப்ட்ல தான் இருக்குது. இப்போ மெசேஜ் வந்து ரன்னிங் ஃப்ரம் ஃபைல்னு வருது பாருங்க. இதை வந்து அப்படியே மறந்துருங்க, உங்களுக்கு புரியறதுக்காக இங்க செஞ்சேன். இதை அப்படியே மறந்துருங்க. இது இல்லை, நம்ம கால் பண்றோம் அப்படின்னா இந்த பாத்துக்கு போயிட்டு இந்த ஃபங்க்ஷன் ஸ்கிரிப்டை கால் பண்ணோம்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்றீங்களோ அது இது போய் என்ன பண்ணோங்கிறேன். இங்க என்ன கொடுக்குறீங்களோ அது போய் இங்க அசைன் ஆகிட்டு அதை வந்து எழுதிரும். ஒரு சாம்பிளுக்கு இது மாதிரி நீங்க என்ன லாஜிக் வேணாலும் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள நீங்க என்ன வேணாலும் லாஜிக் பண்ணிட்டு கால் பண்ணிக்கலாம். இது நம்ம வந்து ஸ்கிரிப்ட்லாம் இப்படிதான் சேவ் பண்ணிட்டு இப்படி கால் பண்ணுவோம். டாட் ஸ்பேஸ் டாட் ஸ்லாஷ் அந்த ஸ்கிரிப்ட் நேம், அந்த பாத்துக்கு அதுக்கு முன்னால போய்க்கணும். அதுதான் இங்க இருக்கும். இதை நான் நோட் ஷேர் பண்றேன், பாத்துக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ வருதுன்னா இது அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து ஒரு ஸ்கிரிப்ட் மாடியூல் எப்படி வந்து கிரியேட் பண்றது. A script module allows you to organize and reuse multiple function in one file. ஒரு ஸ்கிரிப்ட் மாடியூல் என்ன பண்ணீங்கன்னா ஆர்கனைஸ் பண்றதோ இல்லை ரீயூஸ் பண்ணீங்களோ ஒரு மல்டிபிள் ஃபங்க்ஷனை ஒரு ஃபைலா ரீயூஸ் ரீயூஸ் பண்றதுக்கு ஸ்கிரிப்ட் மாடியூல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. கிரியேட் ஏ ஃபோல்டர் நேம்ட் ஆஃப்டர் யுவர் மாடல். MySQL டூல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள MySQL டூல்ஸ் டாட் PSM1 PowerShell மாடியூல் 1 அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ உள்ள போய் கமாண்ட் எப்படி எழுதுறீங்க? ஃபங்க்ஷன் கெட் டிபி நேம் ரிட்டர்ன் டெஸ்ட் டிபி, ஃபங்க்ஷன் கெட் டிபி சைஸ் ரிட்டர்ன் 10 GB. இப்போ நான் இதை எப்படி கால் பண்ணுவேன்னா, இதை சேவ் பண்ணிட்டீங்க இந்த பேர்ல. இந்த மாடுல நான் எப்படி கால் பண்ணுவேன்னா இம்போர்ட், இது ஒரு மாடுலா கன்சிடர் பண்ணிக்கும், ஹைஃபன் மாடுல் ஸ்பேஸ் இது எங்க சேவ் பண்ணிருக்கீங்களோ அந்த பார்த்த ஃபுல்லா கொடுத்துருங்க ஃபைல் நேமோட. இப்போ இதுல எக்ஸாம்பிள் பாருங்க. இம்போர்ட் மாடுல் C:, ஃபுல்லா கொடுத்துட்டு கெட் டிபி நேம் கொடுத்துட்டோம்னா இந்த ஸ்கிரிப்ட்ல கெட் டிபி நேமுக்குள்ள என்ன இருக்கோ அது அப்படியே கால் ஆகும். இது வந்து வித்தவுட் பேராமீட்டர், ஏன்னா இங்கேயே பேராமீட்டர் கொடுத்துட்றோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஞாபகம் இருக்கா? இது செஞ்சு பார்த்துடலாமா? MySQL டாட் டூல்ஸ், MySQL tools டாட் PSM PowerShell மாடியூல் 1 MySQL tool. ஓகே, நான் என்ன பண்ண போறேன், இது எப்படி கால் பண்ண போறேன்? PowerShell இம்போர்ட் மாடுல், இம்போர்ட் மாடுல் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி அந்த பாத்தை ஃபுல்லா கொடுக்க போறோம் ஸ்கிரிப்டோட. எங்க டெம்ப்ல தான் இருக்கு. C:, டெம்ப்ல என்ன ஸ்கிரிப்ட்? MySQL தானே. சரி, MySQL tool டாட் PSM கரெக்ட் தானே? இருக்கு. ஓகே, கால் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷன் நேமை கால் பண்ணுவோம். அடுத்து மாடியூல ஃபுல்லாங்க நீங்க கால் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷன் நேமை கால் பண்ண வேண்டியதான். கெட் டிபி நேம். ஓகேவா?
இம்போர்ட் பண்ணிடலாமா? இம்போர்ட் பண்ணிட்டேன். இருக்கு பாருங்க, இந்த கமாண்ட் தான். இப்போ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன். இம்போர்ட் பண்ணதுக்கான கமாண்ட் இதுதான், இருக்கு பாருங்க. இப்போ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன். அவுட்புட் வந்துச்சு பாருங்க, டெஸ்ட் டிபின்னு தெரியுதா? இதை இக்னோர் பண்ணுங்க, இது கீழே வந்துட்டு டெஸ்ட் டிபிங்கிறது வந்துச்சு பாருங்க. இப்போ கெட் டிபி சைஸ் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதை கால் பண்ணுவோம். இப்போ என்ன 10 ஜிபின்னு வரணுமா? 10 ஜிபின்னு வந்துச்சு பாருங்க. இது மாதிரி நீங்க என்ன உள்ள கோட் பிளாக்ல எழுதுறீங்களோ அது ஃபுல்லா அங்க பிரிண்ட் ஆகும். அது மாதிரி இங்க என்ன எழுதுறீங்களோ அது ஃபுல்லா கோட் பிளாக்ல லாஜிக்கை ஃபுல்லா ப்ராசஸ் பண்ணி இங்க கால் ஆகுறப்ப இங்க ப்ராசஸ் ஆகி பிரிண்ட் ஆகும். ப்ராசஸ் ஆகி அவுட்புட் இங்க வரும். இப்போ அப்படியே எங்க போறேன். இதுதான். இது என்னன்னா யூஸ் மீனிங்ஃபுல் ஃபங்க்ஷன் நேம் ஒரு புரியுற மாதிரி கொடுத்துக்குங்க. ஒரு ஃபங்க்ஷனை ஸ்மால் ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துக்குங்க. ஏதாவது மீனிங்ஃபுல்லா இருக்கிறதுக்கு ஹேஷ் போட்டு இது என்னத்துக்கான ஃபங்க்ஷனு அப்படின்னு ஒரு விளம்பரமும் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாளை பின்ன ரிவ்யூ பண்றப்ப புரியும் ஹெல்ப் டாக்ஸ்க்காக. இது அப்படியே தமிழ்ல இருக்கும், அப்படியே படிச்சுக்குங்க. இப்போ சிம்பிள் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் ஹலோ அப்படின்னு சொல்லுவோம். வித் பேராமீட்டர்ஸ்னா ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் நேமு, டாலர், அந்த நேமை கால் பண்றோம். ஸ்கிரிப்ட் ஃபைல்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், டாட் பிஎஸ் ஒன்னா சேவ் பண்ணுவோம். மாடுலா இருந்தால் டாட் பிஎஸ்எம் ஒன்னு சேவ் பண்ணிட்டு இம்போர்ட் மாடல்னு கால் பண்ணுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மலா ஒரு ஸ்கிரிப்ட்னா டாட் பிஎஸ் ஒன்னு சேவ் பண்ணுவோம். இங்க மாடுலா இருந்தா டாட் பிஎஸ்எம் ஒன்னு சேவ் பண்ணிட்டு இம்போர்ட் மாடல் போட்டு அந்த பாத்தை கொடுத்து கால் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணுவோம். இது சின்ன சின்ன ஃபங்க்ஷனாக தான் எழுதியிருப்பேன் உங்களுக்கு புரியறதுக்காக. இப்போ இதை பாருங்க, பவர் ஷெல் இது ஃபுல்லா ஒரு ஃபங்க்ஷனா எழுதியிருந்தேன். அது உங்களுக்கு இது ஃபுல்லாவும் நீங்க காப்பி பண்ணி ரன் பண்ணலாம். இல்லை ஒன்று ஒன்றா உங்களுக்கு புரியறதுக்கு கூட இது என்ன பண்ணணும்னா சே ஹலோன்னு ஒரு ஃபங்க்ஷனு ஒரு கமெண்ட்லாம் எப்படி எழுதிருக்கும் பாருங்க. பிரிண்ட் சேவ் கிரீட்டிங் மெசேஜை தெரிவிக்கும். ஹேஷ்னு போட்டிருந்தீங்கன்னா அது ரன் ஆகாது, உங்களுக்கு புரியறதுக்காக. ரைட் அவுட்புட் ஹலோ எஸ்கியூஎல் டிபின்னு பிரிண்ட் ஆகும். இந்த டபுள் கோட்ஸ்குள்ள என்ன இருக்கோ அது பிரிண்ட் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்றீங்க, சே ஹலோன்னு முடிச்ச பிறகு இந்த இதுவும் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த கோடு கோடாகும் இதுவும் பிரிண்ட் ஆகும். மொத்தம் 2 லைன் பிரிண்ட் ஆகும். ஒரு லைன் இந்த ஃபங்க்ஷன் கோட் அவுட்புட் இது, அதுக்கப்புறம் இங்கேயுமே ஒரு அவுட்புட் பிரிண்ட் ஆகிற மாதிரி எழுதுறீங்க. அப்புறம் இது வித் பேராமீட்டர் ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப் கொடுத்துட்டு அந்த ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பை உள்ள வாங்குறது. ஃபங்க்ஷனை கால் பண்றப்ப அந்த ஸ்ட்ரிங் டேட்டா டைப்புக்கு பேராமீட்டர் பாஸ் பண்றது. அப்புறம் மல்டிபிள் பேராமீட்டர்ஸ், இந்த அடிஷன் 2 நம்பர்ஸ். அடுத்து ஒரு டேட்டாபேஸ் நேமை எப்படி நம்ம எடுக்கிறது, கெட் டிபி நேம்ஸ் சர்வர் இன்ஸ்டன்ஸ் போட்டு எஸ்கியூஎல் சர்வர் மாடுல நம்ம இன்ஸ்டால் பண்ணணும், லோட் பண்ணணும். அப்பதான் வந்து இதாகும், உள்ள போய் கனெக்ட் பண்ணி எடுத்துட்டு வரும். அது மாதிரி நீங்க கஸ்டம் மெசேஜ் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கூட ரன்னிங் ஃப்ரம் ஃபைல்னு கொடுத்தோம்ல, அந்த ஃபங்க்ஷன் இது. ஒரு டாப் ஒன் டேட்டாபேஸ் நீங்க என்ன கொரி வேணாலும் ரன் பண்ணிக்கலாம். அது எங்க எங்க கொடுக்குறீங்களோ இந்த இடத்துக்கிட்ட கொடுப்பீங்க. கொரி ஹைஃபன் கொரி அப்படின்னு எஸ்கியூஎல் கொரி கொடுக்கறதுக்கு முன்னால என்வோக் எஸ்கியூஎல் சிஎம்டி அப்படின்னு பாஸ் பண்ணுவீங்க. என்ன சர்வர் இன்ஸ்டன்ஸ் கொடுக்க போறீங்க, டாலர் சர்வர் இன்ஸ்டன்ஸ்ல வேரியபிள்ல ஹைஃபன் கொரியில என்ன இது அப்படின்னு உங்களுக்கு வந்துடும். இந்த டாலர் சர்வர் இன்ஸ்டன்ஸ் நம்ம ஏற்கனவே அசைன் பண்ணிட்டோம் லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லி. இந்த ஃபங்க்ஷனை பாருங்க, கெட் டிபி சைஸ் பேராமீட்டர் 2 பேராமீட்டர் ஒரு ரெண்டுமே ஸ்ட்ரிங் தான். ஒரு ஸ்ட்ரிங்குக்கு வந்து டாலர் சர்வர் இன்ஸ்டன்ஸ் லோக்கல் ஹோஸ்ட், டாலர் டிவினை வந்து மாஸ்டர். இப்போ மாடுல நான் கால் இம்போர்ட் பண்றேன் எஸ்கியூஎல் சர்வருங்கிற மாடுல. அப்போதான் என்னால எஸ்கியூஎல் சர்வர் கொரியை ரன் பண்ண முடியும். இப்போ அட்டுங்கிறதுல நான் வாங்கிடுறேன் என்ன அப்படின்னா ஃபுல் கொரியை வாங்கிடுறேன். இப்போ என்ன ஆகும்,